ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star ஸ்டுடியோஸ். வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பர் டேஸ்டியான ரசம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரசம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ரசத்தை குடிச்சே காலி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் இல்லை கமன்னு வீடு முழுக்க நல்ல வாசனையாகவும் இருக்கும். ரொம்ப சுலபமான முறையில் இந்த டேஸ்டியான ரசம் வைக்க கற்றுக்கோங்க. அப்புறம் நீங்கள் எப்போ ரசம் வச்சாலும் இதே மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் இந்த ரசம் மட்டும்தான் ட்ரை பண்ணுவீங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்டியான ரசம் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு பெரிய சைஸில் 6 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்தால் ஒரு 10 பல் கூட எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மேல் தோல் மட்டும் எடுத்துகிட்டு அந்த பூண்டை ஒட்டி இருக்கிற தோல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். அதையும் சேர்த்து தான் நம்ம ரசம் வச்சா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 வரமிளகா, நல்ல 2 நல்ல பழமான தக்காளி, ஒரு லெமன் சைஸுக்கு சின்ன லெமன் சைஸுக்கு புளி நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் அழுத்தி இப்படி உருட்டினீங்கனாக்க உங்கள் உள்ளங்கையில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு இருந்தால் போதும். இதை இந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் ரசம் வைக்க போகிற பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த புளி இருக்கு இல்லையா, அதை கரைச்சி சேர்த்துக்கலாம். புளியை கரைச்சி அதையும் இந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரசத்துக்கு நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த பாத்திரத்தில் சேர்த்து கூட்டி வச்சுட்டு அப்படியே நம்ம அடுப்பில் தாளித்து விட போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இப்போ நம்ம 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியை நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட போகிறோம். அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணியே சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கைனால் பிசைஞ்சு விடும்போது டேஸ்டியாக இருக்கும் ரசம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவைப்பட்டால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த தக்காளியெல்லாம் நல்லா கையால் மசிச்சு விடும்போது அந்த கொத்தமல்லி அதில் இருக்கிற சாறு எல்லாம் இறங்கி நல்ல வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசித்த பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, பூண்டு, ஒரு 6 பல் பெரிய சைஸ் பூண்டு, அது எல்லாத்தையும் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துடாமல் சும்மா மிக்ஸி ஜாரில் அந்த பூண்டில் இருக்க ஈரமே போதும். நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி கொஞ்சம் கொரப்பாக, ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. அதையும் இந்த ரசத்துக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இதோட கலந்துக்கோங்க. எவ்வளவு தண்ணி வேணுமோ அதை இப்போவே பார்த்து சேர்த்துக்கோங்க. ரசம் கொதிக்க ஆரம்பித்த பிறகு நீங்கள் பத்தாதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டே இருந்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. முதல்லையே வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துடணும். அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணும்னா இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. ரசத்தை அடுப்பில் தாளிக்கிறதுக்கு முன்னாடியே உப்பு வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. புளிப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ரெடியாக வச்சுக்கோங்க. முதல்லையே இதில் எல்லாமே டேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லாமே டேஸ்ட் பண்ணி உப்பு, காரம், அதுக்கப்புறம் புளிப்பு எல்லாமே சரியாக இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ண பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணால் போதும். எண்ணெய் ஹீட் ஆன பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா அது பொரிய விடுங்க. நம்ம 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை இதில் அப்படியே ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் முதல்லையே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ரசத்தை இதில் ஊற்றிடுறோம். தாளிப்பு கொடுத்துட்டு அதில் சேர்த்துறோம். அவ்வளவுதான். இதுக்கப்புறமா இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க. ரசத்தோட டேஸ்ட் நல்லாவே இருக்காது. முதல்லையே உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே டேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
இதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப மீடியம் ஃப்ளேமை விட கம்மியாக சிம்லேயே வச்சு கொதிக்க விடணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு ரசம் கொதி வந்துடும். அந்த பச்சை புளியோடைய பச்சை வாசனைலாம் போகாது. அதனால் ரொம்ப சிம்மில் வச்சு நல்ல சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு கொதிச்சுட்டே இருக்கும். உள்ளுக்குள்ளே நல்லா கொதி வந்து மேலே நுரக்கட்டி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து ஹை ஃப்ளேம் இப்படி வைக்காதீங்க. ரசத்தை அடுப்பில் ஏற்றின பிறகு இந்த மாதிரி சிம்மில் வச்சு நல்லா சுற்றிலும் நுரக்கட்டி வர வரைக்கும் இதே மாதிரி சிம்மிலே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நுரைச்சி வர ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன பீஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லையா, இந்த அளவுக்கு மட்டும் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது ரசத்தோடைய டேஸ்ட்டை ரொம்பவே ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. வெல்லம் சேர்த்துட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் நுரைச்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நுரைச்சி வருது பாருங்கள், இப்போ பார்த்தா தெரியும் நல்லா நுரக்கட்டி வந்திருக்கு ரசம். சிம்மிலே வச்சு உள்ளுக்குள்ளே நல்லா கொதி வரும். அப்போ தான் உங்களுக்கு அந்த புளியோடைய பச்சை வாசனைலாம் ரிமூவ் ஆகும். டக்குன்னு கொதி வந்துருச்சுன்னா அப்படியே பச்சை வாசனை இருக்கும் புளியில். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த நுர கூடி வரும்போது 2-3 இடத்துல லைட்டாக ஒரு 2 இடத்துல இந்த மாதிரி கொதி வர ஆரம்பித்த பிறகு நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி இப்படி கொஞ்சமாக சேர்த்துடுங்க. அப்போ அந்த ரசத்துடைய அந்த கொதிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். ஏன்னா ரொம்ப கொதிச்சுதுன்னா ரசம் வந்து கசப்பு தன்மை வந்துடும். அதனால கடைசியாக இந்த மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கொதிப்பு அப்படியே அடங்கிடும். இதுக்கப்புறமா இதை கரண்டியெல்லாம் போட்டு கிண்டாதீங்க. அப்படியே ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி வச்சுடுங்க. இது அப்படியே அந்த நுரையெல்லாம் அடங்கி நமக்கு அந்த தக்காளி கொத்தமல்லி எல்லாமே நல்லா அதோடைய சாறு பூரா இறங்கி ரசம் ரொம்ப ரொம்ப வாசனையாக டேஸ்டியாக கிடைக்கும். இப்போ ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வீடே கமன்னு வாசனையாக இருக்கிற மாதிரி டேஸ்டியான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கட்டாயமாக பாராட்டு நிச்சயம். இந்த ரசம் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.